நம்ம சேலஞ்சோட 42வது வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ டே இன் மை லைஃப் மாரி தான் இந்த விளாகும். அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு, குளிச்சு, காலேஜ் கிளம்பிட்டு, சாப்பிட்டு, லஞ்ச் எடுத்துட்டு, இந்த மாதிரி இத்தன டிஃபன் பாக்ஸ் எதுக்கு அப்டின்னா, ரைஸ் ஒண்ணுல, ஃப்ரூட்ஸ் ஒண்ணுல, ஸ்நாக்ஸ் ஒண்ணுல, அதுக்கப்புறம் குழம்பு தனியா ஒரு பாத்திரத்துல, இவ்ளோ எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் நானு. என்னோட பேக் வந்துட்டு ரொம்ப வெயிட்டா இருக்கு. நான் புலம்பிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பேக் உள்ள இவ்ளோ திங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனாலயும், எக்ஸ்ட்ரா புக்கு, நோட்டு அது இதுன்னு ஃபுல்லா ஒரு ஸ்கூல் போற புள்ள மாரி எல்லாம் தூக்கிட்டு திரியிற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் கிளாஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னால கிளாஸ் டைம்ல வந்து வீடியோ எடுக்க முடியாது. பிரேக்ல வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு சீரியஸான டாபிக் பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல புத்தக திருவிழாக்கு வந்தாச்சு. நான் திரும்படியும் சொல்றேன். இந்த ரெவிடியன் ஸ்டாக் அப்படின்ற பப்ளிகேஷன் வந்து என்னோட கூட படிக்கிற அண்ணா வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் நாங்க எல்லாருமே அங்க போயிட்டு சும்மா ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படியே சுத்திட்டு இந்த மாரிலாம் இருந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். டீ, சூப் எல்லாமே குடிச்சிட்டு இருந்தோம். தென் அதுக்கப்புறம் அங்கங்க பைட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அன்னைக்கு கவிஞர் யுகபாரதி அவர்களோட பேச்சு இருந்துச்சு. அதையும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பழக்கத்துக்கு கொண்டு வர வரைக்கும். பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே எனக்கு இந்த 5 புத்தகம் வந்து கிடைச்சுச்சு. ஏன்னா, எனக்கு புக் வாங்கி குடுங்க அப்படின்னு நானே கேட்டு வாங்கிக்கிட்டேன். பக்கத்து பதிப்பகத்துல இருந்தவங்க வந்து வாசிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு புக் அவங்களாவே குடுத்தாங்க. ஹாஸ்டல் வந்து பார்த்தா, ரூம்ல இருந்த ஆன்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்குன்னு அவங்க ட்ரீட் வச்சாங்க. நல்லபடியா எஸ்எஸ்சில பிரியாணி, 65 எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு, இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். டாடா, பை பை.